ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்போவுமே மட்டன் எடுத்தால் என்ன பண்ணுவோம்? ஒன்று மட்டன் கிரேவி, அப்படி இல்லைனா மட்டன் சுக்கா செய்வோம். ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டுக்காக மட்டன் சாப்ஸ் பஜ்ஜி தான் போட போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் பஜ்ஜி செய்கிறதுக்காக சாப்ஸ் பீஸு ஒரு 1/2 kg மேலே எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மட்டன் பீசஸ்ஸு, அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூனில் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு, அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம ஸ்டவ்வில் வைக்க தேவையில்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்ம அந்த மட்டனில் இருக்க தண்ணிலாம் வெளியே வரும். அதுக்கப்புறமா ஏன்னா நம்ம பஜ்ஜி தான் செய்ய போகிறோம் இல்லையா, தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். அந்த மட்டன் வேகிறதுக்காக சேர்த்தா மட்டும் போதும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மட்டன் சுதுங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப முங்க தேவையில்லை. அந்த மட்டன் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஒரு லிட்டை போட்டு மூடி விசில் வச்சிடலாம். நான் வாங்குற கடையில் ஒரு 4 விசிலில் வெந்துடும். நீங்கள் எப்படின்னு பார்த்து உங்கள் மட்டன் ரொம்பவும் வேக தேவையில்ல, ஒரு 80% குக் ஆனால் போதும். அந்த அளவுக்கு விசில் ஆனதும் நம்ம அந்த பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த சூப் மேபி இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு இல்லை பசங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் வெந்ததும் அது ஒரு வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மிக்ஸ் தான் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு கடல மாவும், 2 குழிக்கரண்டி அளவுக்கு பச்சரிசி மாவு, தேவையான அளவு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக காரத்தூள், அதுக்கப்புறமா சோடா மாவு, உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு திக்கான பேட்டர், பஜ்ஜி போடுறதுக்கு தெரியும் இல்லையா, திக்கான பேட்டர் மாதிரி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல். நான் கலர் பவுடர் சொல்ல மறந்துட்டேன், நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நம்ம மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கலையே மட்டன் சாப்ஸ் பீஸு, அதை ஒன்றா டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவுமே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக வறுத்து எடுத்துக்கலாம். எப்போவுமே இஃப்தாருக்கு வடை போண்டா பஜ்ஜின்னு ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி சாப்ஸ் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.